விஜய் சேதுபதி அண்ணன். அவரையும் நாங்க லாஸ்ட் மினிட்ல தான் போய் அப்ரோச் பண்ணோம். படத்தில வாய்ஸ் ஓவர் ஒண்ணு தேவை அப்படின்னு சொல்லிட்டு, இது யார் இது பேசினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது, எங்க எல்லாருக்குமே சேது அண்ணன் தான் மைண்டுக்கு வந்தாப்புல. ரொம்ப எதார்த்தமான ஒரு மனுஷன். எதார்த்தமா ஒரு கதை சொல்லும்போது, அவர் பேச்சு மாரியுமே, அவர் குணம் மாரியுமே, அது கதைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டோம். கேட்ட உடனே அ இன்ஃபேக்ட் நாங்க அந்த மீட்டிங்காவது ஒரு 1/2 மணி நேரம் போயிருக்கோம். ஆனா, அவர் வந்து டப்பிங் பண்ணது 10 நிமிஷத்தில முடிச்சிருப்பாரா? மேக்ஸிமம் 10 நிமிஷம் அவ்வளோதான். வந்தாரு, முடிச்சாரு, போயிட்டே இருந்துட்டாரு. அந்த பிஸி ஸ்கெட்யூலுக்கு நடுவுல. சேதுன்னு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி. விஜய் சேதுபதி அண்ணன். அவரையும் நாங்க லாஸ்ட் மினிட்ல தான் போய் அப்ரோச் பண்ணோம். படத்தில வாய்ஸ் ஓவர் ஒண்ணு தேவை அப்படின்னு சொல்லிட்டு, இது யார் இது பேசினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது, எங்க எல்லாருக்குமே சேது அண்ணன் தான் மைண்டுக்கு வந்தாப்புல. ரொம்ப எதார்த்தமான ஒரு மனுஷன். எதார்த்தமா ஒரு கதை சொல்லும்போது, அவர் பேச்சு மாரியுமே, அவர் குணம் மாரியுமே, அது கதைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டோம். கேட்ட உடனே அ இன்ஃபேக்ட் நாங்க அந்த மீட்டிங்காவது ஒரு 1/2 மணி நேரம் போயிருக்கோம். ஆனா, அவர் வந்து டப்பிங் பண்ணது 10 நிமிஷத்தில முடிச்சிருப்பாரா? மேக்ஸிமம் 10 நிமிஷம் அவ்வளோதான். வந்தாரு, முடிச்சாரு, போயிட்டே இருந்துட்டாரு. அந்த பிஸி ஸ்கெட்யூலுக்கு நடுவுல. சேதுன்னு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி.